அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம் அவுட்புட். அதில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இன்கம் ஜென்ரேட்டட் இன் த எக்கானமி இஸ் ட்வைஸ் த இன்க்ரீஸ் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் உடைய வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ முதல்ல அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெட் த இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ நாமளே வந்து என்ன பண்ணலாம், ₹100 அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு அசம்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐ யூஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்போது நம்ம டெல் ஐ யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டெல் ஐ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்வைஸ் த இன்க்ரீஸ் இன் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இன்கம் இன்க்ரீஸ் ட்வைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ட்வைஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, 100 கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ ட்வைஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 டைம்ஸ் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 200 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு இன்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒய் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஒய் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெல் ஒய்யோட வேல்யூ வந்து 200. இப்போது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ் அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம எப்படி இந்த எம்பிசி எம்பிஎஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த டெல் ஐயும் டெல் ஒய்யும் சேர்த்தோம்னா நமக்கு இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கே மல்டிப்ளையர் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ அப்படின்ற ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. இப்போது இந்த வேல்யூஸை வச்சு நம்ம கே கண்டுபிடிச்சிட்டோம்னா, கேவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஎஸோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு 1/MPS அப்படின்ற ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கே வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இப்போ டெல் ஒய் அப்படின்றது வந்து 200, டெல் ஐ அப்படின்றது 100. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா கேவோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்றது வரும். இப்போது கேவோட வேல்யூ வந்து 2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1/MPS. இப்போ நமக்கு கே வேல்யூ தெரியும் இல்லைங்களா. ஸோ கே வேல்யூ வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 1/MPS. இப்போ நமக்கு எம்பிஎஸோட வேல்யூ வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளைக்கு அனுப்பலாம், இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே டிவைடுக்கு அனுப்பலாம். அப்போது நமக்கு வந்து இந்த எம்பிஎஸ் வந்து இங்கே வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இந்த 1 அங்கேயே தான் இருக்கும், இது வந்து இங்கே டிவைடில் போகுது. அப்போ எம்பிஎஸோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.5. 1 divided by 2 0.5. ஸோ நமக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும், எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எம்பிசி தான் கண்டுபிடிக்கணும். எம்பிஎஸ் வந்து 0.5 அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 1. எம்பிசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.5. இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா எம்பிசியோட வேல்யூ வந்து 0.5. ஸோ இந்த ப்ராப்ளம் இனிஷியல்லே பார்த்திங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க சொன்னது வந்து எம்பிஎஸும் எம்பிசியும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதை அந்த வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.